எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கூப்பா ராஜகோபாலன் நவீனத்துவ சிறுகதை வடிவின் முன்னோடி பாகம் 2. கூப்பா ராஜகோபாலனின் வெற்றி அக உணர்வுகளை அதிராமல் சொல்ல அவர் உருவாக்கிய கச்சிதமான வடிவத்தில் இருக்கிறது. மிக குறைவான சொற்களில் புறவயமான தகவல்கள் வழியாக கதைகளை காட்சி வடிவமாக ஆக்குவது என்பதே அவரது வடிவத்தின் முக்கிய இயல்பு எனலாம். காட்சி வடிவ நிகழ்வுத் தொடர் இயல்பான நகர்வு கொண்டு கதையின் மையம் எதுவோ அங்கே சென்று மெல்ல முட்டி நின்றுவிடுகிறது. வாசக மனம் மேலும் நகரவிடப்படுகிறது. இது நவீனத்துவ சிறுகதையின் சிறந்த வடிவு உருவகம் என்பதை காணலாம். கூப்பா ராஜகோபாலனின் பங்களிப்பு இவ்வளவே. அவர் நவீனத்துவ சிறுகதையின் சிறந்த வடிவ மாதிரியை உருவாக்கி வழிகாட்டிய முன்னோடி. இது நல்ல கதைகளில்தான் பல கதைகளில் அவன் மார்பில் சாய்வதுடன் கதை முடிகிறது. இப்பொழுதும் குமுதம் விகடனில் சாய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே மீண்டும் புதுமைப்பித்தனுக்கு வரலாம். அவரது சிறந்த கதைகள் எதுவுமே நவீனத்துவத்தின் கச்சிதமான வடிவத்தை அடைந்தவை அல்ல. செல்லம்மாளை மட்டுமே ஓரளவு சொல்லலாம். ஆசிரியன் கூற்றுகள், எல்லை மீறும் சித்தரிப்புகள், நேரடியான உணர்ச்சி சித்தரிப்புகள் ஆகியவை கொண்ட ஆக்கங்கள் அவை. அவற்றின் முக்கிய கூறாக புதுமைப்பித்தனுக்கு மரபின் மீதிருந்த பிடிப்பும் ஐயங்களும் தான் அமைகின்றன. சிற்பியின் நரகம், கயிற்றரவு, கபாடபுரம் போன்ற கதைகளில் நவீனத்துவம் ஒரு வலிமையான இருப்பை கொண்டுள்ளது என்பது உண்மையே. ஆனால் புதுமைப்பித்தனின் முக்கிய இயல்புகள் நவீனத்துவத்துக்குள் நின்று விடுபவை அல்ல. அவரது மனத்தின் ஆழம் நமது சித்தர் மரபில் வேர்கொண்டது. அம்மரபின் அறிய முடியாமை கொள்கை, எதிர்மறையான கோணம், கட்டின்மை ஆகியவற்றை கொண்டது. பார்க்க புதுமையும் பித்தும் புதுமைப்பித்தனின் படைப்புலகம். அந்த அம்சத்துக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையேயான முரணியக்கமே அவரது படைப்புக்களம் என்று சொல்லலாம். கூப்பா ராஜகோபாலனின் மரபு ஈடுபாடு பெரிதும் பேசப்பட்டுள்ளது. சம்ஸ்கிருத காவிய மரபிலும் மெய்ஞான மரபிலும் அவருக்கு பயிற்சி இருந்தது என்று சொல்லப்படும் கூற்றுகளில் எனக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. அவரது படைப்புலகில் அதன் தடயங்கள் எதுவும் இல்லை. ராஜமையரில் வரும் வேதாந்த நோக்கு அன்று சென்னை பிராமண அறிவு ஜீவிகளிடம் பிரபலமாக இருந்த ஒன்று. அறிவார்ந்த தர்க்கத்தை நீட்டி தூய பிரம்ம கொள்கையை நோக்கி செல்லக்கூடியது அது. அதையோ அல்லது அதற்கு மாறாக அன்றைய முக்கிய கவர்ச்சியாக இருந்த தியோசாபிக்கல் சொசைட்டியின் தொல்படிமங்கள் சார்ந்த தத்துவ ஓட்டங்களையோ கூப்பா ராஜகோபாலனின் ஆக்கங்கள் காட்டவில்லை. இந்திய மரபில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை காட்டுபவை அவரது எளிமையான சரித்திர கதைகள். அவை பக்கிம் சந்திரரின் ஆரம்பகால தேசபக்தி கதைகள் போல உள்ளன. இந்திய தேசிய மறுமலர்ச்சியின் விளைவாக உருவாக்கப்பட்ட மேலோட்டமான லட்சியவாத தேசிய பெருமிதமே கூப்பா ராஜகோபாலனின் ஆக்கங்களில் மரபின் மீதான ஈடுபாட்டின் தடயங்களாக இன்று சிக்குவது. இந்து மெய்ஞான மரபில் அடிப்படை கேள்விகள் எவையுமே அவரை இயக்கவில்லை. புதுமைப்பித்தனின் சிற்பியின் நரகம், கயிற்றரவு போன்ற பல கதைகளில் உள்ளது போல் இந்திய காவிய அழகியலில் எந்த கூறும் அவர் ஆக்கங்களை பாதிக்கவில்லை. மேலை நவீனத்துவ அழகியலையே அவர் முன்வைத்தார். அவரது எழுத்துகளில் உள்ள மேலை பாதிப்புகளை எளிதாக வகுக்க முடியவில்லை. கண்டிப்பாக D.H. லாரன்ஸ் அவரில் ஒரு வலுவான பாதிப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் D.H. லாரன்ஸ் பற்றி ஏதும் எழுதியதாகவோ பேசியதாகவோ தெரியவில்லை. லாரன்ஸில் உள்ள மன சுதந்திரமும் உணர்ச்சிகரமும் கூப்பா ராஜகோபாலின் இல்லை. மாப்சான் அன்றைய எல்லா எழுத்தாளர்களிடமும் ஒரு தீவிரமான பாதிப்பை செலுத்தியிருந்தார்.
கூபா ராஜகோபாலன் ஐரோப்பிய அழகியல் மனச்சட்டகம் கூட வங்கத்திலிருந்து வந்திருக்கலாம் என்றே எனக்கு படுகிறது. அவர் அதிகமான படித்த காலகட்டம் வங்க நவீனத்துவம் உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டமாகும். இந்திய காவிய மரபு சார்ந்த சில கதைகளை கூபா ராஜகோபாலன் எழுதியுள்ளார். ஆனால் அந்த கருக்களை நவீன வடிவில் சொல்லி பார்க்கவே அவர் முயன்றுள்ளார். புதுமைப்பித்தன், கபாடபுரம், பிரம்ம ராட்சஸ் போன்ற கதைகளில் முயன்றது போல இந்திய அழகியல் கூறுகளை பயன்படுத்த அவர் முயலவில்லை. இந்திய காவிய அழகியலின் முக்கிய கூறுகள் யாவை? வடிவ ரீதியாக பார்த்தால் நேரடியான யதார்த்தத்தின் தர்க்கத்தை மீறி உருவகத்தின் தர்க்கத்தை கொள்ளுதல் அவற்றின் முதல் இயல்பாக உள்ளது. அடுத்தபடியாக கதை சொல்லுதல் என்ற முறை மூலம் கதையை பின்னி பின்னி புற உலக யதார்த்தத்துக்கு சமானமான ஒரு ஊடுபாவு நெசவை உருவாக்குதல். முற்பிறவி என்ற ஒரு உருவகம் இதற்கு அற்புதமாக கை கொடுத்துள்ளது. இந்திய இலக்கியம் உருவான உடனேயே இவ்விரு அம்சங்களும் வணிக ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் நம் எழுத்தில் இடம்பெற்றுவிட்டன. பங்கிம் சந்திரரின் கதைகள் உதாரணம். கபால குண்டலா உருவகம் சார்ந்த மாயத்தன்மை கொண்ட ஆக்கம். உபாசகனால் வளர்க்கப்படும் காளி கபாலங்களை குண்டலங்களாக அணிந்தவள். ஆனால் களங்கமற்ற காதலி. ஆனந்தமடம் கதையில் ஊடுபாவுகளை பயிற்சி செய்த நாவல் முயற்சி. இந்த அம்சங்கள் ஏதும் கூபா ராஜகோபாலனிடம் இல்லை. அவரது கலை எடுத்த எடுப்பிலேயே ஐரோப்பிய நவீன இலக்கியங்களின் மௌனம் மிக்க ஒற்றைப்படையான வடிவு நேர்த்தியை குறிவைக்கிறது. வங்க இலக்கியத்தில் டாகூர் முக்கிய பங்களிப்பு அதன் ஐரோப்பிய தன்மையை நிறுவியதில் உள்ளது என்று விமர்சகர்கள் சொல்வதுண்டு. டாகூரின் தத்துவ தேடல் கீழை மரபிலேயே வேரூன்றியது. அவரது அழகியல் ஐரோப்பாவை நோக்கி திரும்பிய ஒன்று. அவரை பங்கிம் சந்திரரிடம் ஒப்பிட்டால் இது புரியும். அதற்கு அவரது சூழலும் முக்கிய காரணமாகும். அவர் இந்தியாவை ஐரோப்பியமயமாக்க விரும்பிய பிரம்ம சமாஜத்தின் மடியில் வளர்ந்தவர். தாகூரின் குடும்ப சூழலே ஐரோப்பிய தன்மை மிக்கது. தாகூரின் கலைகளில் ஐரோப்பிய கலையின் சீரான யதார்த்த ஒழுங்கு, தர்க்கங்களின் ஒற்றைப்படையான நேர்த்தி, சொல்வதை விட குறுப்பு உணர்வதில் ஆர்வம் ஆகியவை உண்டு. அவரது சிறுகதைகளும் நாவல்களும் மேலை இலக்கியங்களின் வடிவு நேர்த்தியை அடைந்தவை. ஆனால் முரண்பாடுகளில் ஊற்றும் நவீனத்துவ கோணமும் தாகூரில் இல்லை. தாகூரினால் பாதிப்படைந்து தாகூரை மொழிபெயர்த்து கொண்டு தமிழில் எழுத வந்தவர் கூபா ராஜகோபாலன். அவரை நான் தாகூரின் எளிய தமிழ் பாதிப்பு என்றுதான் மதிப்பிடுவேன். தாகூரின் சிறுகதைகளுடன் கூபா ராஜகோபாலனின் சிறுகதையை ஒப்பிட்டால் எளிதில் இதை உணரலாம். தமிழில் உரைநடை இலக்கியத்தின் ஆரம்ப காலம் முதலே அதில் வங்க இலக்கியத்தின் தீவிர பாதிப்பு உண்டு. பாரதியின் படைப்பு உலகில் வங்க இலக்கியத்தின் பாதிப்பை வெளிப்படையாகவே காணலாம். பானர்ஜிகள் கதாபாத்திரங்களாகவே வருமளவு தாகூர் கதைகளை தமிழாக்கம் செய்து நூலாக வெளியிட்டவர் பாரதி. ஆற்றில் ஒரு பங்கு முதலிய கதைகளை படிக்கும் பொழுது வங்கமும் தமிழகமும் அருகருகே உள்ள இரு இடங்கள் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. வ.வே.சு. ஐயர் தாகூரை தமிழில் நிகழ்த்த முயன்றவர். கூபா ராஜகோபாலன், மௌனி, நா. பிச்சமூர்த்து, நான் சிதம்பர சுப்பிரமணியன் முதலிய அனைவரிலும் தாகூரின் பாதிப்பினை காணலாம். மலையாளத்தில் இப்பாதிப்பு மிகவும் இருந்திருக்கிறது. தகழி சிவசங்கர பிள்ளையின் முதல் நாவலில் எல்லா முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்களும் வங்கப் பெயர்கள். பஷீர் கூட இம்மாதிரி நிறைய எழுதிய பிறகு நடையையும் பாணியையும் மாற்றி அக்கதைகளை முற்றாக அழித்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பிடப்பட்ட அம்சம் என்னவென்றால், மலையாளத்திலும் சரி தமிழிலும் சரி நவீன இலக்கியத்தை துவங்கியவர்களில் இப்பாதிப்பு எதுவும் இல்லை. ராஜமையர், மாதவையா,
வேதநாயகம் பிள்ளை போன்றவர்கள் முற்றிலும் தமிழ்த்தன்மை கொண்டவர்களே. மலையாளத்தில் வெங்கையில் குஞ்சிராம நாயனார், சி.வி. ராமன் பிள்ளை, ஓ. சந்துமேனன் ஆகியோர் முற்றிலும் மலையாளத்தன்மை கொண்டவர்கள். அடுத்த கட்டத்தில்தான் இப்பாதிப்பு உள்ளது. வங்கப் பிரிவினை மூலம் உருவான அரசியல் அலை இப்பாதிப்புக்கு காரணமா என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு தெரியும் ஒரு கதை கூட இல்லாத அக்கால எழுத்தாளர் புதுமைப்பித்தன் ஒருவரே. ஆரம்பகால வங்க இலக்கியத்தின் வங்க அம்சங்கள் என்ன என்ன? முக்கியமான லட்சியவாதத்தை கதை கருவாக கொண்டிருப்பதுதான். லட்சியவாதத்தின் சிக்கல்கள், வெற்றிகள், தோல்விகள் ஆகிய அனைத்துமே இக்கதைகள் முதன்மையாக வைக்கப்பட்டன. ஆகவே செவ்வியல் சார்ந்த முழுமைக்கும் சமநிலைக்கும் பதிலாக கற்பனாவாதம் சார்ந்த ஒரு வேகம் இக்கதைகளில் இருந்தது. அத்துடன் பெண் விடுதலை சேர்ந்து கொண்ட பொழுது காதலை முக்கியப்படுத்தும் ஆண் பெண் உறவுகள் முக்கியமான பேசுபொருளாக ஆயின. எந்தவிதமான உத்வேகமும் படப்பு இலக்கியத்தில் நேரெதிர் உத்வேகத்தால் சமன்படுத்தப்பட்டிருக்கும். கற்பனாவாதத்தில் உக்கிரமான துக்கம் இடம்பெறுவதன் தர்க்கம் இதுவே. பிற்பாடு இந்த அம்சம் வீங்கி வணிக ரசனைக்கு தீனியாக ஆனபொழுது கற்பனாவாத இலட்சியவாதம் சாகசத்துடன் இணைக்கப்பட்டது. அதீத துக்கங்கள் பயிரிடப்பட்டன. குறிப்பாக துயரமே உருவான அழகி பிளஸ் லட்சியவாத கதாநாயகன் என்ற ஒரு சூத்திரம் உருவாயிற்று. கூப்பா ராஜகோபாலனின் புனர்ஜென்மம் முதலிய பல கதைகளில் உள்ளது இந்த சூத்திரமே. அது அகிலன் பார்த்தசாரதி வரை தொடர்ந்தது. ஆரம்ப நாட்களில் கானா சுப்பிரமணியம் இந்த வங்காளி பாபுகளின் எழுத்தை அவற்றின் கதாபாத்திரங்களே நக்கல் செய்வது போல ஒரு நாடகம் எழுதியிருந்தார். யதார்த்தத்துக்கான கானா சுப்பிரமணியத்தின் தாகம் மேலோங்கியமைக்கு இந்த வங்க அலை ஒரு முக்கிய காரணம். கூப்பா ராஜகோபாலனின் லட்சியவாதம் தவிர இன்னொரு முக்கியமான வங்க அம்சம் அவருடைய பெண் கதாபாத்திர சித்தரிப்புகளில் உள்ளது. ஒரு புரிதலுக்காக நாம் மாதவையாவின் உலகில் உள்ள பிராமண பெண்களுடன் கூப்பா ராஜகோபாலனின் கதாபாத்திரங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். மாதவையாவின் முதல் நாவல் மறுபதிப்பே வரவில்லை. அது காட்டும் பிராமண அக வாழ்க்கை சித்திரம் மிக தீவிரமானது என்று எம். வேதசகாயகுமார் சொல்கிறார். குறிப்பாக கண்ணன் பெருந்தூது என்ற கதையை எம். தேவசகாயகுமார் இக்கதையை தமிழின் முதல் சிறுகதையாக கொள்ளலாம் என்று சொல்வது அழகியல் ரீதியாக சரிதான் என்றே நான் எண்ணுகிறேன். இக்கதையை புறக்கணித்து வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் என்ற தாக்கூர் பாணி கதையை முதன்மைப்படுத்துதலில் நம் பிராமண மனம் கொண்ட தெரிவை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அனந்தவல்லியை ஆந்துவலி என்று சொல்லும் கொச்சை மொழி, வெளி உலகமே தெரியாத இருண்ட மனம், ஆன்மீக உட்பட எந்த தளத்திலும் மனம் திறக்காத, அதனாலேயே சாதி ஆசாரங்களில் ஊறிய நோக்கு முதலியவை அக்கதையில் பிராமண பெண்களின் இயல்புகளாக காட்டப்படுகின்றன. இப்பெண்களுக்கு நேர்மாறாக கூப்பா ராஜகோபாலனின் கதைகளில் உள்ள பெண்கள் அழகிகள், நவீன சிந்தனையும் சுதந்திர நோக்கும் நளின பாவங்களும் கொண்டவர்கள். அதனையும் விட மேலாக நல்ல தூய நாடக பாணி தமிழ் பேசுபவர்கள். வங்க இலக்கியத்தில்தான் நாம் இத்தகைய பெண்களை காண்கிறோம். அதற்கு காரணம் வங்கம் இந்தியாவிலேயே முதலில் கல்வியிலும் வாழ்க்கை முறையிலும் ஐரோப்பிய தன்மையை கொண்ட பகுதி. வங்கமல்ல, கல்கத்தா என்றே சொல்ல வேண்டும். இன்றும் நாம் அறியும் வங்கம் கல்கத்தா தான். கிராமிய வங்கம் ஒரிசா போல ஒரு வளராத பிற்படுத்தப்பட்ட பகுதி. ஆகவே மேலை நாகரிகமும் கல்வியும் கொண்ட புது வகை பெண்கள் அங்கே உருவானார்கள். அவர்களுக்கு சமூக ஒழுக்கம், தனிமனித சுதந்திரம், பால் சமத்துவம் ஆகியவை சார்ந்து நம் பெண்கள் சந்தித்த பிரச்சனைகள் முன்கூட்டியே ஏற்பட்டன. ஆகவே அவர்கள் இலக்கியத்தில் முக்கியமாக இடம்பெற்றார்கள்.
தாகூரின் கோராவிலும் ஆஷா பூர்ணாதேவியின் பிரதம பிரகிருதி ஸ்ருதி, சுபர்ணலதா போன்ற நாவல்களிலும் இப்பெண்களை நாம் காண்கிறோம். இது பிரம்ம சமாஜ பெண்களை கும்பகோணத்தில் உட்கார்ந்து தன் பகற்கனவில் துணையுடன் உருவாக்கி புனைக்கதைகளை நிரப்பியிருக்கிறார் கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலனின் கதை உலகில் உள்ள முக்கியமான அம்சம் ஒன்றே பேராசிரியர் ராஜ் கௌதமன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். புதுமை பித்தன் என்னும் பிரம்மராட்சஸ் நூலில் 2ஆம் அத்தியாயம், அவரது பெண்கள் மதர்த்த உடல் அழகு கொண்டவர்களே பெரும்பாலும் உள்ளனர். உடல் மீதான மோகம் கொண்ட சித்தரிப்புகள் இக்கதைகளில் உள்ள முக்கியமான அடிப்படையை சுட்டிக்காட்டுகின்றன. பிரச்சனையின் துவக்கப்பள்ளி அதுவே. உடலை உரிமைப்படுத்துதல், நுகர்தல். இந்த பெண் உடல் யாருடையது என்ற வினா மேலும் முக்கியமான ஒன்று. கூப்பா ராஜகோபாலனின் பெண்களுக்கு அப்படி ஒரு இட அடையாளமே இல்லை. அவர்களின் முகங்களை நாம் தஞ்சையிலோ கும்பகோணத்திலோ வைத்து கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அந்தரங்கமான ஒரு மோகத்தால் உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் அவை என்ற எண்ணமே ஏற்படுகின்றன. இப்படி அந்தரங்க மோகத்தை பெண் பாத்திரங்கள் மீது ஏற்றுவது அவரில் துவங்கி இன்று வரை ஏதோ ஒரு வகையில் தொடரவே செய்கிறது. அதை பிழை என நான் சொல்லவே வரவில்லை. எழுத்து என்பது நிதர்சனம் மட்டுமல்ல, கற்பனையும் ஏக்கமும் கனவும் எல்லாமும் தான். கூப்பா ராஜகோபாலனின் கதைகளின் துவக்கப்புள்ளி நிதர்சனத்தின் நெருப்போ, லட்சியவாதத்தின் மின்னலோ, ஆன்மீகத்தின் உதயமோ அல்ல, அந்தரங்கமான ஒரு இச்சையின் கைவிளக்கு மட்டுமே என்று சொல்ல வருகிறேன். அவரது யார் மேல் பிசகு கதையை எடுத்துக்கொள்வோம். கணவனின் நண்பனின் அறைக்கு கணவன் இல்லாத நேரத்தில் தனியாக படுக்க பயமாக இருக்கிறது என்று வந்து படுத்துக் கொள்கிறாள் கொள்கை உறுதிமிக்க கள்ளம் கபடமற்ற பெண். இது இன்று கூட சென்னை போன்ற நகரங்களில் கூட அத்தகைய சாதாரணமாக நடக்கும் விஷயமல்ல என்பதை நாம் அறிவோம். தமிழ் வாழ்க்கை பழக்கம் ஒரு பக்கம் இருக்க, பொதுவாகவே நம் பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களில் லட்சியவாத நோக்கை விட யதார்த்த நோக்கையே வெளிப்படுத்துவார்கள். அக்கதாநாயகி எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் அவள் பிறந்து வளர்ந்த சூழல் இங்கே உள்ள ஒன்றுதானே. ஆண்களை பற்றிய எச்சரிக்கையே இல்லாமல் அவள் எப்படி உருவாகி இருக்க முடியும்? உண்மையில் இது ஒரு வங்க பிரச்சனை. தாகூரின் கதைகளில் அதிகமாக காணலாம். பிரம்ம சமாஜம் மூலம் ஐரோப்பிய வாழ்க்கைக்குள் வந்த வங்க பெண்கள் உடல் அருகாமை, ஆண்களுக்கு எழுப்பிய சிக்கல்கள் கோரா நாவலில் படகு பயண காட்சியில் நினைவு கூறுவதற்கு உரியது. புனர்ஜென்மம் என்ற அவரது கதையை தமிழ் கலாச்சார சூழலில் வைத்து பார்ப்பதே கஷ்டமாக உள்ளது. அது ஒரு அப்பட்டமான வங்க கதை. ஏன், சரியாக பிரம்ம சமாஜத்தின் கதை. சுதந்திர போராட்டம், சைத்ரிகனுடன் காதலுறவு, புதிய லட்சிய காதலுடன் மறு உறவு. ஆமாம், கும்பகோணத்தில் விஸ்வேஸ்வர் பானர்ஜி அன்னபூர்ணாவையும் கொண்டு தெய்வீக காதல் கொள்ளும் பொழுது நடக்கும் உரையாடல் இப்படி உள்ளது. இனிமை அளிக்கும் சக்தியே, என்னை விட்டு அகன்று விடாதே. என் இதய மலர் அகாலத்தில் மலர்ந்து மூடிக்கொண்டு விட்டது. என் ஆர்வத்தால் அதை நான் மறுமலர்ச்சி செய்து கொள்கிறேன் என்று நம்பு. பிரம்ம சமாஜத்தின் பள்ளியிலே நாடகம் போடலாம் போல இருக்கிறது. கலையை பற்றிய லட்சிய கனவுடன் சினிமாவில் நடிக்க எண்ணும் ஸ்ரீமதி சீதா உன்னத காதலை பற்றி கவித்துவ விவாதம் செய்யும் மிஸ் நவமணி காதல் நிலை என கூப்பா ராஜகோபாலனின் இவ்வகை கதாபாத்திரங்கள் ஏராளமானவை. MS கல்யாண சுந்தரத்தின் 30 வருடங்கள் நாவலில் வரும் பெண்களுடன் இப்பெண்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர்களையும் லட்சியவாதத்தின் ஒளியிலேயே படைத்துள்ளார் ஆசிரியர். ஆனால் கற்பனவாதம் இயல்பை மீறாமல் சகஜமாக சித்தரிப்பு முறை காத்து விடுகிறது. கூப்பா ராஜகோபாலனின் பெண் கதாபாத்திரங்களில் உள்ள செயற்கை நெகிழ்ச்சியும் கச்சிதமும் அவற்றில் இல்லை. உட்சிக்கல்களும் போராட்டங்களும் இல்லாத பெண்கள்தான் அவர்கள். ஆனாலும் நமக்கு அறிமுகமான முகங்கள் என என்ன செய்து விடுவார்கள்.
கூபா ராஜகோபாலனின் பெண் கதாபாத்திரங்களை மௌனி, லாசா ராமாமிர்தம், தி. ஜானகிராமன் ஆகிய பிற தஞ்சை படைப்பாளிகளின் கதைகளுடன் ஒப்பிடலாம். இதை பேராசிரியர் ராஜ் கௌதமனின் புதுமைப்பித்தன் என்ற பிரம்மராஜ் என்ற நூலில் சுருக்கமாக சுட்டி காட்டியுள்ளார். விரிவாக ஆய்வு என தி. ஜானகிராமனின் படைப்புலகம் என்ற கட்டுரையில் உள்ளது. பயங்கர வசீகரம் உள்ள, அதாவது அடக்க தூண்டக்கூடிய, முழுக்க அடங்கிவிட முடியாமையால் அச்சமளிக்கக்கூடிய என்கிறார் ராஜ்கௌதமன். பெண்கள்தான் இவற்றின் பொது அம்சம். இது சைவ மரபில் சிம்ம வாகினியான அம்பாள் என்ற உருவகத்தின் நவீன நீட்சியே என்பது என் யூகம். ஜெயகாந்தனின் கதாபாத்திரங்கள் போலவே ஆசிரியனால் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள்தான் கூபா ராஜகோபாலனின் பெரும்பாலான கதாபாத்திரங்கள். இதை எம்.எஸ். கல்யாணசுந்தரத்தின் இயல்பான எளிய பெண் கதாபாத்திரங்களுடன் ஒப்பிட்டால் அறியலாம். கூபா ராஜகோபாலனின் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் உதாரணமாக காதல் நிலை, யார்மேல் பிசகு, புனர்ஜென்மம் ஒரு கருத்தை விவாதிக்க உதவும் உதாரண வடிவங்கள். ஜெயகாந்தன் தன் நல்ல கதைகளில் தன் கதாபாத்திரங்கள் மூலம் ஒரு விவாதத்தை உருவாக்கி பதிலின்மைக்கு கொண்டு செல்லும் பொழுது, கூபா ராஜகோபாலன் பழமை சார்ந்த ஒரு முடிவை உருவாக்கி அங்கேயே நின்று விடுகிறார். ஸ்டூடியோ கதை சிறுகதையை ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உடன் ஒப்பிட்டால் இதை அறியலாம். பல கூபா ராஜகோபாலன் கதை கருக்களை ஜெயகாந்தன் மீண்டும் எழுதியுள்ளார். ஜெயகாந்தன் பிரசாரகர் என நமது விமரிசன மரபு கூபா ராஜகோபாலனை பற்றி அப்படி சொன்னதில்லை. ஒரே காரணம், கூபா ராஜகோபாலன் சுருக்கமாக சொல்கிறார் என்பதே. கண்ணன் பெருந்தூது தமிழில் முன்னுதாரணமாக ஆகவில்லை. அம்மாதிரி கதைகளையே எவரும் கண்டுகொள்வதில்லை. கூபா ராஜகோபாலன், மௌனி ஆகியோர் உருவாக்கிய நாசூக்கான கவித்துவம் கொண்ட, சுதந்திரமும் நிமிர்வும் கொண்ட, முக்கியமான மர்மம் ஆழமும் மிக்க பெண்களையே தமிழில் பிற பிராமண எழுத்தாளர்கள் தங்கள் ஆக்கங்களில் உருவாக்கினார்கள். தி. ஜானகிராமன் அப்பிம்பத்தை மேலும் உயிர் துடிப்பு கொண்டதாக ஆக்கினார். அதை தன் புனைவின் உச்சத்தில் கிழித்து போடவும் செய்தார். அதை பாலகுமரன் விற்பனை பொருளாக ஆக்கினார். ஆனால் சென்ற 3/4 நூற்றாண்டாக நம் சூழலில் புழங்கும் இந்த நாணயம் யதார்த்தத்திலிருந்து வேர்கொண்டது அல்ல, ஏக்கத்திலும் பகல் கனவிலும் வேர்கொண்டது. குன்றாத வேகத்துடன் தேட கூபா ராஜகோபாலனுக்கு அவிழ்க்க முடியாத பெரும்புதிர் ஏதும் வாழ்க்கையில் இருக்கவில்லை. சில கதைகள் விடியுமா போல எளிய பிரமிப்பை அல்லது ஆற்றாமை போல கையறு நிலையை முன்வைப்பவை. வழக்கத்துக்கு மாறான அபூர்வமான எந்த அவதானிப்பையும் கூபா ராஜகோபாலனின் கதைகளில் நாம் காண முடிவதில்லை. அழகிரிசாமியின் அழகம்மாள் போலவோ, சுந்தர ராமசாமியின் ரத்னாபாயின் ஆங்கிலம் போலவோ வழக்கமான வாழ்க்கை சித்திரத்தினூடே நுட்பம் நிறைந்த அக உலகமும் அவரது கைகளை மீறி வெளியே வழியவில்லை. புதுமைப்பித்தனின் செல்லம்மாள், அசோகமித்திரனின் மாலதி போல வாசித்து முடிந்தவுடன் நம் மனதில் மேலும் சிக்கலாகும் கூபா ராஜகோபாலின் கதை என எதுவுமில்லை. பெரும்பாலான கதைகளில் எளிய விடைகளினால் ஆனவை. வடிவ ரீதியான சற்று பின்னால் நின்றாலும் புதுமைப்பித்தன் கதைகள் முடிவடையாத வினாக்களில் சென்று நிற்பவை. கல்யாணியின் கதைகளில் எழுதப்படும் வினாவை அக்கதை முடிந்ததுமே தீவிரமாக உணர்கிறோம். கல்யாணிக்கு சமூக அடையாளமோ அன்போ கூட தேவையில்லை, காமம் மட்டுமே தேவை என்றால் நாம் சொல்லும் பதில் என்ன என்ற வினா. அத்தகைய வினாவை எழுப்பும் கூபா ராஜகோபாலன் கதைகள் எதுவும் இல்லை. ஆகவேதான் அவர் கவனம் எல்லாம் வடிவத்தில் ஊன்றியது, சொல் எண்ணி எழுத செய்தது. ஆற்றாமை போல வடிவ நேர்த்தி கொண்ட ஒரு நவீனத்துவ கதையை எழுதியதுமே அவர் தேடல் பூர்த்தியாகிவிட்டது. அதன் பிறகு அவர் பங்களிக்க களம் எதுவும் இல்லை. கூபா ராஜகோபாலனின் வடிவம்
சார்ந்த தேடல் நவீனத்துவம் சார்ந்ததாக இருப்பினும் அவரது வாழ்க்கை நோக்கில் நவீனத்துவத்தின் அடிப்படைகள் பலவீனமாகவே உள்ளன. அடிப்படையில் அவர் ஒரு இலட்சியவாதி. இலட்சியவாதத்தின் சிக்கல்கள், சோர்வுகள் ஆகியவையே அதிலுள்ள எதிர்மறை மனநிலையை பெரும்பாலும் நிர்ணயிக்கின்றன. நவீனத்துவ வாழ்க்கை பார்வையில் அம்சம் என்றால் மனித உறவுகளை காமம் நோக்கி குறுக்கும் அணுகுமுறையை மட்டுமே சொல்ல முடியும். அதுவும் கூட அதிர்ச்சி தரும் முரண்பாட்டு வெளிப்பாடாகவே கூபா ராஜகோபாலனின் படைப்புகளில் பதிவாகவில்லை. மெல்லிய தொட்டுக்காட்டல், உணர்த்தி விலகுதல், அவ்வளவுதான். அதிர்ச்சியின் விளிம்பில் நம்மை கொண்டு மௌனமாக நிறுத்தி பின் நகர்ந்துவிடும் சரியான நவீனத்துவ கதைகள். சிறந்த உதாரணம் அசோகமித்ரனின் பிரயாணம் போன்ற படைப்புகள் கூபா ராஜகோபாலனின் ஆக்கங்களில் இல்லை. நவீனத்துவ கதைகளில் மௌனம் மிக்க உடல், திருப்பம் கொண்ட முடிவு என்ற செவ்வியல் வடிவையே அவர் பரிசோதனை செய்து வென்றிருக்கிறார். கூபா ராஜகோபாலனின் அழகியலின் முக்கியமான சிக்கலே இங்குதான் எழுகிறது. நவீனத்துவம் முரண்பாட்டின் அடிப்படையிலான வடிவ பேதம் கொண்டது என்று நாம் அறிவோம். முரண்பாட்டின் அடிப்படையிலான வடிவபோதம் கொண்டது என நாம் அறிவோம். வாழ்க்கையின் இயக்கவியலையும் மனித மனத்தின் இயக்கவியலையும் முரண்பாடுகளின் வழியாக காண்பதுதான் அது. இலட்சியவாத நோக்குக்கு உரிய அழகியல் கற்பனாவாதமே. வாழ்க்கையையும் மனித மனத்தையும் லட்சியம் என்ற ஒற்றை புள்ளியில் குவிக்கிறது அது. அது ஒற்றைப்படையான பார்வையே தீவிரமான உணர்ச்சி உத்வேகத்தை உருவாக்குகிறது. கற்பனாவாதம்தான் உணர்ச்சி வேகங்களுக்கு உரிய அழகியல். தாகூரில் செயல்பட்டது அந்த கற்பனாவாதம்தான். தாகூரின் கதைகள் அதிர்ச்சிகளை அளிப்பவை அல்ல, ஒரு குறிப்பிட்ட பார்வையில் முழுமையாக ஒருமை கொள்பவை அவை. கூபா ராஜகோபாலன் லட்சியவாத நோக்கையும் நவீனத்துவ வடிவையும் இணைக்க முயன்றார். அது பெரும்பாலும் குறி தவறிய விளைவுகளையே ஏற்படுத்தியது என்பதை இன்று நாம் அவரது கதைகளை படிக்கும்போது உணரலாம். கூபா ராஜகோபாலனின் தோல்வியடைந்த கதைகள் எப்படி உள்ளன என்று பார்ப்போம். சந்திப்பு, மனம் வெளுக்க முதலிய கதைகளில் கதையின் இறுதியில் திருப்பம் வரவில்லை. கதையின் வழியாக நீண்டு சொல்லும் ஆசிரியனின் பார்வை முத்தாய்ப்பு கொண்டு கதை சரடுகளை முழுமையாக இணைத்து நிற்கிறது, அவ்வளவுதான். கதையின் முடிவில் திருப்பம் நிகழும் பொழுது அது முன்னரே வாசகர்களுக்கு ஊகத்துக்கு வராமல் இருக்கவும், அதே சமயம் வாசக கவனம் பிசகாமல் இருக்கவும் கதையை ஒற்றைப்படையான சீரான மௌனம் மிக்க ஓட்டமாக அமைப்பது நவீனத்துவ கதையின் இலக்கணம். இக்கதைகளில் கூபா ராஜகோபாலன் கதை முழுக்க நவீனத்துவ முறைப்படி நகர்ந்து உச்சத்தில் தன் தரப்பை முன்வைத்து நிற்கிறார். ஆகவே சுருக்கமாக சொல்லப்பட்ட அபிப்பிராயங்களாகவே இக்கதைகள் உள்ளன. இக்கதைகளை அவர் கற்பனாவாத முறைப்படி எழுதியிருந்தால் கதை முழுக்க அழுத்தமும் வேகமும் கொண்ட உணர்வுகள் வெளிப்பட்டு உச்சத்தில் உணர்ச்சிகரமாக அழுத்தம் பெற்றிருக்கும். பிரேம்சந்த், தாகூர் கதைகளைப் போல கதையின் பாதிப்பும் அதிகரித்திருக்கும். நவீனத்துவம் கூபா ராஜகோபாலனின் அடிப்படை நோக்குக்கு ஒவ்வாத ஓர் வடிவத்தை அவருக்கு அளித்ததென்றாலும், எங்கே அவர் காமத்தின் இச்சையை கருவாக கொண்டாரோ அங்கே அவருக்கு அவ்வடிவம் சிறப்பாக கை கொடுக்கிறது. இவ்விஷயத்தை ஏற்கனவே ஒரு கோணத்தில் டாக்டர் எம் வேதசகாயகுமார் அவதானித்து சொல்லியிருக்கிறார். புதுமைப்பித்தன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத முரண்பாடுகளையும் புதிர்களையும் தேடி செல்லும் பொழுது கூபா ராஜகோபாலன் ஏற்கனவே அவர் அறிந்த விஷயங்களை துல்லியமாக சொல்லவே முயல்கிறார் என்கிறார் அவர். புதுமைப்பித்தன் காலத்தை வென்ற கலைஞன். அப்படி சொல்லும் விஷயம் தெளிவாக இருப்பதாலேயே கூபா ராஜகோபாலனின் கவனம் துல்லியப்படுத்துவது சார்ந்து செயல்பட்டது என்பது அவருடைய மதிப்பீடு. தன் லட்சியத்துக்கு ஏற்ப வடிவத்தை உருவாக்குவது என்பதே கூபா ராஜகோபாலனின் இயல்பு என்றும், வடிவத்தின் சாத்தியக்கூறுகள் வழியாக
தன்னை கண்டடைதல் அல்ல என்றும் சொல்கிறார். இதை நான் ஏற்கிறேன். கூப்பா ராஜகோபாலனின் சொற்களில் இதை நாம் காண்கிறோம். ஆங்கிலத்தில் ரியலிசம் என்று பிரத்யக்ஷ சித்திரம், வாழ்க்கையில் நாம் காணும் பிரத்யக்ஷம் அல்ல, அதன் உரிய அம்சங்களை பொறுக்கி எடுத்து பிணைத்த ஒரு புது சிருஷ்டி, புது பிரத்யக்ஷம். கூப்பா ராஜகோபாலனின் உரையாடல் இங்கே இலக்கிய உண்மை என்பது வாழ்க்கை யதார்த்தமல்ல, அதன் செறிவாக்கப்பட்ட சித்திரம் மட்டும்தான் என்பது சரிதான். ஆனால் உயரிய என்று கூப்பா ராஜகோபாலன் அடையாளம் செய்யும் பொழுதுதான் அவரது லட்சியவாத பார்வை வெளியே தெரிகிறது. இங்கு ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல விழைகிறேன். ஏற்கனவே மௌனியின் கதைகள் பற்றிய விவாதத்தில் இதை சொல்லியுள்ளேன். மௌனியின் படைப்புகளில் இலக்கிய இடம், உலக இலக்கியத்தின் மகத்தான அகச்சித்தரிப்புகள் கொண்ட மாபெரும் மரபு இலக்கணம் நமக்கு உள்ளது. உலக இலக்கியத்தின் மகத்தான அகச்சித்தரிப்புகள் கொண்ட மாபெரும் மரபு நமக்குள்ளது. அதன் பின்னணியில் கூப்பா ராஜகோபாலனின் இடம் என்ன? குறுந்தகை பாடல்களில் கச்சிதத்தை விட, நம்மாழ்வார் பாடல்களின் இங்கிதத்தை விட, கூப்பா ராஜகோபாலனின் ஆக்கங்களில் மேல் அதிகமாக எதையேனும் காண முடியுமா? நமது நவீன இலக்கிய விமர்சகர்களில் பலர் தமிழின் பண்டை பேரிலக்கியங்கள் மீது பிடிப்போ படிப்போ அற்றவர்கள். இதனாலேயே அவர்கள் கூப்பா ராஜகோபாலன், மௌனி போன்றவர்களுக்கு மீது மிதமிஞ்சிய பிரமிப்புகளை பதிவு செய்தார்கள் என்று படுகிறது. இக்கணம் வரை இவர்களின் பங்களிப்பை ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தின் மரபில் வைத்து ஒரு ஆய்வு மதிப்பீடு செய்யப்பட்டதில்லை. அப்படி பார்த்தால் கூப்பா ராஜகோபாலன் அக உணர்வுகளை நுண்மையாக குறிப்புணர்த்தி சொல்லும் ஒரு இலக்கிய வடிவை உருவாக்க முயன்றார் என்ற மதிப்பீடு மிக அதிகப்படியானதென்று புரியும். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சங்க பேரிலக்கியங்கள் அனைத்துமே அச்சேறி விட்டிருந்தன. வத்தலகுண்டு பித்தன் என்பவர் அவற்றை நவீன தமிழ் கவிதைகளாக மாற்றி மணிக்கொடி இதழிலேயே பிரசுரம் செய்திருக்கிறார். கூப்பா ராஜகோபாலன் அவற்றை பொருட்படுத்தி படித்ததாக தெரியவில்லை. நுட்பமாக குறிப்புணர்த்தி சொல்ல விழைந்த அவர் சங்க பாடல்கள் அதில் உச்ச சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதை அடையாளம் காணவில்லை. அதற்கு காரணம் அவருக்கு செவ்விலக்கியங்கள், குறிப்பாக காவிய இயல் பரிச்சயமில்லை என்பதே என்று நான் ஊகிக்கிறேன். அவரது காவிய ஈடுபாடு குறித்த கூற்றுகள் பெருமளவு மிகைப்படுத்தப்பட்டவை என நான் கணிப்பதன் காரணம் இதுவே. வடமொழி காவிய மரபில் பயிற்சி உடைய ஒருவருக்கு சங்க இலக்கியம் அந்நியமாக இருக்காது. உளவியல் தடைகள் இருக்கலாம், அழகியல் தடைகள் இருக்க வாய்ப்பில்லை. சங்க பாடல்களை மலையாளத்துக்கு கொண்டு போன NV கிருஷ்ணவாரியார் சம்ஸ்கிருத காவிய இயலை அடிப்படையாக கொண்டு அவற்றை அணுகி சிறப்பாகவே உள்வாங்கியிருந்தார். கூப்பா ராஜகோபாலனுக்கு தமிழ் பயிற்சி இல்லை என்பதை குறையாக சொல்லும் பொழுது, தோப்பில் முகமது மீரானுக்கு தமிழ் சரியாக தெரியாது என்பதையோ, அல்லது வைக்கம் முகமது பஷீருக்கு மலையாளமே சரியாக தெரியாது என்பதையோ நான் குறையாக சொல்ல மாட்டேன். அவர்கள் தங்கள் ஆளுமை மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த எல்லைகளை கொண்டவர்கள். ஆனால் கூப்பா ராஜகோபாலனின் சிரத்தை எடுத்து வங்க மொழியை கற்றவர் என்று தெரிகிறது. சமஸ்கிருதம் கற்கவும் ஆங்கிலம் கற்கவும் கடுமையாக உழைத்திருக்கிறார். பைந்தமிழ் இலக்கியத்தை பொருட்படுத்தவே இல்லை. நான் சுட்டிக்காட்ட விழைவது இதையே. சங்க மரபை கண்டிருப்பார் என்றால் கூப்பா ராஜகோபாலன் தன் சவால்களை மிக பெரிதென உணர்ந்திருப்பார். பெரும் அகக்கவிதை மரபின் நுனியில் நின்றபடி நவீன காலத்து அழகியலுக்கு அதை பொருத்தும் பொறுப்பு அவருக்கு கிடைத்திருக்கும். குறுந்தொகை பாடல்கள் கவிதையில் அடைந்ததை தான் சிறுகதையில் அடைய வேண்டும் என்ற கனவு
அவரில் எழுந்திருக்கும். அப்படி நிகழவில்லை. இது ஒரு துரதிர்ஷ்டமே. அக இயக்கத்தை மொழியில் பற்ற முனைந்த நவீன இலக்கியவாதிகள் பலர் அதை ஓர் அந்தரங்க புள்ளியிலிருந்து துவங்கி சில மேலை வடிவங்களை அதற்கு போட்டு பார்த்து சற்று முன்னகர்ந்து ஓர் வடிவ இறுக்கத்தில் சக்கரம் நிலைத்து நின்று விடுகிறார்கள். கூபா ராஜகோபாலனுக்கு என்ன நேர்ந்ததோ அதுவே யுவனுக்கும் நிகழ்கிறது என்று படுகிறது. கூபா ராஜகோபாலன், மௌனி, நா. பிச்சமூர்த்தி, தி. ஜானகிராமன், கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, லாசா ராமாமிர்தம், சுந்தர ராமசாமி, அசோகமித்திரன், ஜி. நாகராஜன் என சைவ பிராமணர்களுக்கு, ஐயர்களுக்கு தமிழ் மரபின் மீதுள்ள ஆழமான உதாசீன மனநிலை நம் கலாசாரத்தின் துரதிர்ஷ்டவசமான ஒரு பக்கம். முன்னோடிகளான தமிழ் ஆய்வாளர்கள் உ.வே. சாமிநாதையர், அனந்தராமையர், கி.வா. ஜெகந்நாதன் ஆகியோரை இங்கே கணக்கில் கொள்ளாமல் இல்லை. நவீன இலக்கியம் படைத்த ஸ்மார்த்தர்கள் அல்லாத வைணவ பிராமணர்கள் அனைவருக்குமே தமிழ் மரபின் மீது பிடிப்பு உள்ளது. நா. பார்த்தசாரதி, இந்திரா பார்த்தசாரதி, சாண்டிலியன், சுஜாதா முதல் பி.ஏ. கிருஷ்ணன் வரை தொடர்கிறது. பிராமணர்கள் அல்லாத படைப்பாளிகளில் அவர்கள் எந்த அழகியலை சேர்ந்தவர்கள் என்றாலும் தமிழ் இலக்கிய மரபின் மீதான ஆழமான ஈடுபாடு பெரும்பாலும் காணப்படுகிறது. புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன், பா. சிங்காரம், பிரபஞ்சன், நாஞ்சில் நாடன் என்று உதாரணம் காட்டலாம். ஸ்மார்த்தர்களின் இந்த கலாச்சார கூறு ஒரு மிக முக்கியமான ஊனமே ஆகும். இந்த ஊனத்தையே எந்த மொழியில் இலக்கியம் படைக்கிறார்களோ அந்த மொழியை அறிந்திராத கண்மூடித்தனத்தை, பொருட்படுத்தாத உதாசீனத்தை ஒரு சிறப்பாகவே கொண்டாடக்கூடிய விமர்சன அளவுகோல்களும் இவர்களால் உருவாக்கப்பட்டன. மௌனியின் கந்தல் நடையை அவரது அழகியல் தனித்தன்மையாகவும் அவருக்கும் கூபா ராஜகோபாலனுக்கும் இருந்த மரபின் மீதான பிடியின்மையை மூலங்கள் இல்லாத சுயம்பு தன்மையாகவும் கொண்டாடும் போக்கு இங்கே உருவாக்கப்பட்டது. அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இவர்கள் அனைவரிலும் உள்ள கலை குறைபாட்டின் முக்கியமான காரணம் மரபின் மீதான உதாசீனம்தான். மேலும் விரிவாக தி. ஜானகிராமன் படைப்புலக கட்டுரையில் காணலாம். மரபுடன் தொடர்பில்லாமல் அந்தரங்கமான ஒரு புள்ளியில் தொடங்கும் கூபா ராஜகோபாலன் மேலை நாட்டு எழுத்துகளில் இருந்து, குறிப்பாக நவீனத்துவ முன்னோடிகளின் வடிவங்களில் இருந்து ஒரு வடிவ போதத்தை பெற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியான நேர்த்தியை அடைய முயன்று ஒரு சில வெற்றிகளை அடைந்தார். அவ்வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு தமிழில் அகச்சித்திரிப்பின் ஒரு புது மரபு உருவாக்கியது. வண்ணதாசன் படைப்புகளிலேயே அதில் தமிழ் பேரிலக்கிய மரபின் அடிப்படை கூறுகள் இடம்பெற்றன. என் பார்வையில் வண்ணதாசன் போன்றோர் எழுதி அதன் பெருமானத்தை நிறுவியதாலேயே கூபா ராஜகோபாலனின் சிறுகதை வடிவத்துக்கு முக்கியத்துவம் உள்ளது. அவ்வடிவத்தை உருவாக்கிய முன்னோடி என்ற முறையில் மட்டுமே கூபா ராஜகோபாலனுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஏதேனும் இடமளிக்க முடியும். கட்டுரை நிறைவு.